திருவாழ்க திருவேத்தனை, குருவாழ்க குருவேத்தனை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதத்தில் சிவகுருநாதனின் அன்பான இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் வார ராசி பலனை பார்க்கப் போகிறோம். அதாவது நவம்பர் 3 முதல் நவம்பர் 9 வரை உள்ள காலகட்டத்திலும், அதாவது ஐப்பசி 17 முதல் ஐப்பசி 23 வரை உள்ள நாட்களுக்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான ராசி பலனை பார்க்கப் போகிறோம். இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கக்கூடிய கிரக நிலையை பொறுத்தே இந்த பலன்கள் இங்கு பதிவிடப்படுகிறது. அப்போ இந்த வாரத்தில் உள்ள கிரக நிலையை நாம் பார்த்து விடலாம். கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் சுக்கிரன், புதன் சூரியன், விருச்சிகத்தில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி இந்த கிரக நிலையை வைத்து இந்த வாரத்திற்கான 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம், எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மனதை உறுதிப்படுத்தி சில விஷயங்களை செய்தால் தெளிவு பிறக்கும். அலுவலக பணிகளில் கோபதாபத்தை குறைத்து கொண்டால் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுவதால் உங்களுக்கு வளம் உண்டாகும். ஆடம்பர சிந்தனைகள் மூலம் குழப்பங்களும் தெளிவின்மையும் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பொருளாதார தொடர்பான விஷயத்தில் இன்றும் அதிகம் கவனம் தேவை. நண்பர்கள் வட்டம் விரிவடையும். புதிய நண்பர்களோ சேர்வார்கள். அவர்களால் உங்களுக்கு அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். வேலையாட்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். புதிய வீடு மனை வாங்குவதற்கான சிந்தனைகள் ஏற்படும். தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கும் பேச்சுக்கும் மதிப்பிருக்கும். உங்கள் திறமைகள் மதிக்கப்படும். அம்மன் வழிபாடு செய்து வர அமோகமாக இருப்பீர்கள். ரிஷபம், தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் அதற்கு இணையான செலவுகள் வருவதால் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள். இல்லையாவிடில் சுபவிரயங்களாக செய்ய முயற்சி செய்யுங்கள். தன்னம்பிக்கை பிறக்கும். சுய சிந்தனை அதிகரிக்கும். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தினால் செலவுகள் கூடும். உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படும். பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள். இந்த வாரம் அரசு விஷயங்கள், அரசியல்களில் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் அதை தவிர்க்கவும். நண்பர்கள், சகோதரர்கள் இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். திட்டமிட்ட பயணங்கள் உங்களுக்கு இந்த வாரம் வெற்றியை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு கோபதாபத்தை குறைத்து கொண்டால் அவர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். மிதுனம், தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. அனுபவஸ்தர்கள் சொல் கேட்டு நடப்பது நல்லது. இந்த வாரம் அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு செயல்படும் போது உங்களுக்கு எல்லாம் வெற்றிகரமாக இருக்கும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். தனவரவு பணவரவு பணப்புழக்கங்கள் நன்றாக இருக்கிறது. சகோதரன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். பெண் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசாங்கங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். சகோதர நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் இந்த வாரம். அதுவே உங்களுக்கு மகிழ்ச்சியான வாரமாக இருக்கும். கடகம், இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக ஆரம்பிக்கிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். அதை நீங்கள் சிறப்பாக முதலீடு செய்து வெற்றி காண்பீர்கள். இருந்தாலும் செலவுகளை குறைத்தால் அதுவே ஒரு உபரி வருமானம் இருப்பதை மனதில் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நேரும். குழந்தைகள் உங்களை சார்ந்து இருப்பார்கள். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். பெண்களுடன் கருத்து வேறுபாடு இருப்பதால் கவனமும் கண்ணியும் கண்டிப்பாக வேண்டியிருக்கும். உறவினர்கள் ஆதிக்கம் அதிகம் இருப்பதால் அவருடைய தலையீட்டை தவிர்க்கவும். நண்பர்கள், சகோதரர் உங்கள் விருப்பத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். பயணங்கள் பிரச்சனைகள் தரும் என்பதால் இந்த வாரம் பயணத்தை தவிர்க்கவும். அதிகாரிகளின் மாற்றம் உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும். சிம்மம், சந்தாசிரமத்துடன் இந்த வாரம் தொடங்குகிறது என்பதால் முதல் 2 நாட்கள் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும்.
பிறகு உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். தொழிலில் நல்ல லாப வருமானங்கள் அதிகரிக்கும். உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். குழந்தைகளுக்கு அலைச்சல்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். பெண்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அரசு விஷயங்களில் அரசு இடங்களில் முயற்சி எடுத்தால் மற்றும் வெற்றி பெறும். நண்பர்கள், சகோதரர்கள், உறவினர்கள் எல்லோரும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். வண்டி வாகன வசதிகள் கூடும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் சில எதிர்ப்புகள் தோன்றி மறையும். அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் தொழிலில் உள்ள பிரச்சனைகளை தாண்டி உங்கள் மனம் இந்த வாரம் மகிழ்ச்சியாகவே இருக்கும். கன்னி. இந்த வாரம் உங்களுடைய திட்டங்களில் சில குழப்பங்கள் ஏற்படும். அதனால் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் தோன்றினாலும் வாரத்தின் மத்திக்கு பிறகு உங்கள் அதிகாரத்தாலும் செல்வாக்காலும் அதையெல்லாம் செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நல்லதொரு வளர்ச்சியை காண்பீர்கள். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். குழந்தைகளின் வளர்ச்சி நன்றாக இருக்கும். அரசு விஷயங்கள், அரசு இடங்களில் நீங்கள் எதிர்பார்த்த தனவரவுகள் உண்டாகும். குடும்பத்தில் அதிகார போக்கையும் கண்டிப்பையும் குறைத்து கொண்டால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். நண்பர்கள், சகோதரர்கள் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். வேலையில் சில மாற்றங்களை செய்வதால் எதிர்ப்புகள் தோன்றும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். பயணத்தில் எதிர்ப்பு இருப்பதால் தவிர்க்கவும். வாழ்க்கை துணை உங்களுக்கு தொழிலிலும் நல்ல உதவிகரமாக இருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாகவே இருக்கும். துலாம். வேலையில் சில அழுத்தங்கள், எதிர்ப்புகள் எல்லாம் தோன்றும். ஆனால் அதையெல்லாம் தெளிவான திட்டங்கள் மூலம் சமாளித்தாலும் வாரத்தின் மத்திக்கு பிறகு 2 நாட்கள் ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. எடுத்த காரியங்களில் சில விமர்சனங்கள், வீண் பழிகள் வந்து சேரும். இருந்தாலும் அதையெல்லாம் தைரியமாக சமாளித்து வெற்றி காணப் போகிறீர்கள். தொழிலில் தனித்துவமாக செயல்பட்டு உங்கள் செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். வார இறுதியில் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை காண்பீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கருத்தும் வழிகாட்டுதலும் தேவைப்படுகிறது. உறவினர்கள் சில மாற்றங்களை தெரிவிப்பார்கள். அதை தவிர்ப்பது நல்லது. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழில் இலக்குகளை அடைவதில் சிரமங்கள் ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கே. குலதெய்வ வழிபாடு இந்த வாரம் நன்மையை தரும். பெண்கள் உங்களுக்கு அனுகூலமாக ஆதாரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசினங்கள் அலைச்சலை கொடுக்கும் என்பதால் அதை தவிர்க்கவும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு நல்லதொரு வருமானத்தையும் லாபத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பதால் இந்த வாரம் அவர்களால் உங்களுக்கு இனிய வாரமாகவே இருக்கப் போகிறது. துலாம். விருச்சிகம். நீங்கள் விரும்பிய காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள கடின முயற்சிகள் தேவைப்படும். தெளிவான திட்டங்கள் மூலம் அதை செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். இதெல்லாம் வாரத்தின் ஒரு முதல் 5 நாட்கள் நன்றாக இருக்கிறது. வாரத்தின் இறுதி நாட்களில் சில எதிர்ப்புகள், வீண் பிரச்சனைகள், விமர்சனங்கள் எல்லாம் வரும். சந்திராஷ்டம தினம் என்பதால் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். உறவினர்கள் நல்லதொரு மாற்றத்தை கொண்டு வந்து தருவார்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழில் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமும் கருத்து கண்காணிப்பும் தேவைப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசின் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் தரக்கூடியவராக இருப்பார். தனுசு. இந்த வாரம் நீங்கள் தெளிவாக திட்டமிட்டு உங்கள் திறமைகள் மதிக்கப்பட்டு நீங்கள் விரும்பிய விருப்புகள் எல்லாம் நிறைவேறும். தொழிலில் கடின உழைப்புடன் தெளிவான திட்டங்களுடன் முயற்சி செய்து வெற்றிகளை காண்பீர்கள். நல்லதொரு வளர்ச்சி காணும். வியாபாரம், வணிகம் எல்லாம் நல்ல வளர்ச்சியை காணக்கூடிய நாட்களாக இருக்கும். உழைப்புக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். புதிய வித்தைகளை கற்று உங்களுடைய உழைப்புக்கு ஏற்றவாறு அதை திறம்பட செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் வாரம் இது. தாய் உறவினர்கள் ஆறுதல் நன்றாக இருக்கிறது. குறுகிய பயணங்கள் வெற்றியை தரும். சில மாற்றங்கள், வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் இந்த வாரம் திட்டமிடுவீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களோட சொல்பொழி கேட்டு நடப்பார்கள். அவர்களால் தனவரவு பணவரவு உண்டாகும் என்பதால் இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியான வாரமாகவே இருக்கிறது. மகரம். நீங்கள்
விரும்பிய மாற்றங்களை செய்து தெளிவாக திட்டமிட்டு உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக கடினமாக உழைப்பீர்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். போட்டி பந்தயங்கள் வெற்றி பெறுவீர்கள். வண்டி வாகன வசதிகள் சுக சௌகரியங்கள் கூடும். விருப்பங்கள் நிறைவேறும். பூர்வீகத்தால் சில சொத்துக்களால் உங்களுக்கு லாப வருமானங்கள் உண்டாகும். தொழிலில் புதிய புதிய வித்தைகளை கற்று புதிய புதிய மாற்றங்களை எல்லாம் இந்த வாரம் செய்து மகிழ்ச்சி காணப்போகிறீர்கள். தொழில் மாற்றங்களால் நின்று இந்த வாரம் உங்களுக்கு நல்லதொரு வளர்ச்சியை காணப்போகிறீர்கள். குடும்ப அங்கத்தினர் உங்களை பேச்சு கேட்டு நடப்பார்கள். புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அந்நியர்கள் தலையீட்டை தவிர்க்கவும். போட்டி தொழிலில் உருவாகும். இருந்தாலும் அதையெல்லாம் வெற்றி காண்பீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். பெண் அதிகாரிகளால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். அரசு விஷயங்கள் அரசாங்கங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அமோகமான வளர்ச்சி கொடுப்பதால் அவர்களால் நீங்கள் இன்று இந்த வாரம் வளம் பெறுவீர்கள். கும்பம். குடும்பத்தில் மலரும் நினைவுகள் போல பேசி மகிழ்வீர்கள். அக்கம் பக்கத்தினர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அவர்களிடம் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. வண்டி வாகன வசதிகள் சுக சௌகரியங்கள் கூடும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். இந்த வாரம் அமோகமான வாரமாக இருக்கப் போகிறது உங்களுக்கு. குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. குழந்தைகளிடம் கவனமும் கண்காணிப்பும் வழிகாட்டுதலும் தேவைப்படுகிறது. தொழிலில் சில எதிர்ப்புகள் தோன்றி மறையும். பெண் உறவினர்கள் பெண் அதிகாரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள் அரசு இனங்களை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள் சகோதரர்கள் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனையை கூட ஊதி பெரிதாக்காமல் அன்போடும் பாசத்தோடும் அவர்களை அரவணைத்து சென்றால் இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரமாக இருக்கும். மீனம். சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் கோபதாபத்தை குறைத்து கொண்டால் நன்றாக இருக்கும். உங்களுக்கு செய்யக்கூடிய மாற்றங்கள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் செய்வதால் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். தொழிலில் நீங்கள் திட்டமிட்டு வெற்றிகளை காண்பீர்கள். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். வியாபார வணிகம் வளர்ச்சி அடையும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். நீங்கள் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். பெண்களிடம் சில கருத்து வேறுபடுப்பதால் கவனம் கண்ணியம் தேவை. அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் நீங்கள் அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் அவர்கள் இருப்பதால் அவர்களால் பொருளாதார வளர்ச்சி அதிகரிப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு இனிய வாரமாகவே இருக்கும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. இந்த வாரம் மட்டும் இல்லாமல் எல்லா வாரங்களும் இனிய வாரமாக இருக்க என் அப்பன் செந்தில் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு அன்பு, ஆரோக்கியம், ஆயுள், சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல் வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம். கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இந்த வீடியோவை பார்த்த பின் பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை தட்டுங்க. அப்போ தான் நீங்கள் தேடாமலேயே இது போன்ற வீடியோக்கள் உங்களுடைய அலைபேசியின் முகப்பு திரையில் உங்களை தரிசனம் செய்ய என்பதை நினைவில் கொள்ளுக. வாழ்க வளமுடன். இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாகஜோரத்தின் சிவகுருநாதன். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.